வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நம்மளுடைய ஸ்பெஷல் பட்ஜெட்டோட போன வாரம் முடிஞ்சது. மார்க்கெட் ஒரு மினிமல் எஃபெக்டோட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். 23,482 முடிவடைந்தது. மெயினாக பட்ஜெட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு செக்டரல் ட்ரெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் மூவ்மெண்ட்டை காணப்பட்டதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு எஃப்எம்சிஜி 3% அதிகரித்தது. அதுபோல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஒரு நல்ல பையிங் இருந்தது என்று சொல்லலாம். மேலும் பட்ஜெட்டில் பார்த்தோம்னாக்க மெயினாக அந்த அர்பன் கன்சம்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணி விட்டது. அதேமாரி ரெண்ட் அப் டு 6 lakhs நோ டிடிஎஸ், அதுமாரி கட் இன் டிசிஎஸ். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் அதுமாரி ஃபிஸ்கல் கமிட்மெண்ட் இதெல்லாம் ஒரு அர்பன் கன்சம்ஷன் கூட அதிகரிக்கக்கூடும். அதாவது பணப்புழக்கம் இன்டைரக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த துறைகள்லாம் ஒரு மூமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் சற்று ஒரு ஏமாற்றம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த கேபெக்ஸ் 9.2% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இட் இஸ் சம்திங் குட். 15% எதிர்பார்த்தாங்க. ஒரே தரியாக ஒரு வருஷத்தில் 15% இஸ் டூ ஹை. ஏன்னா அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் 50 years இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. ஸோ அதனால் இது ஒரு பெட்டர் இன்புட். அதை என்ன சொல்லுவோம், சில சமயம் முதல்ல அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதன் பிறகு மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பெரிய லெவலில் கவர்மெண்ட் புஷ் பண்ணக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் வில் பி வெரி வெரி ஹை அப்படிங்கிறத இன்டைரக்டாக மார்க்கெட் சொல்லுதுன்னு சொல்லலாம். அதுபோல் இந்தியாவுடைய சுகர் ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா டிப்பாக இருக்குது 12% இன் 2025. ஸோ அதனால் அந்த இண்டஸ்ட்ரியிலையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, வரும் வாரம் என்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்க ஆர்பிஐனுடைய எம்பிசி மீட்டிங், அதாவது இந்த கவர்னருடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது இருக்குது. 5லேருந்து 7ஆம் தேதி வரலையும் 7th அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை பற்றி அவர் டிசைட் பண்ண இருக்கிறாரு. அநேகமாக 99.9% ரேட் கட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இரண்டாவது Q3 ஏர்னிங்ஸ். Q3 பார்த்தீங்கன்னாக்க 748 கம்பெனிகள் ரிசல்ட் வர இருக்கிறது. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தோன்னா கம்பெனிஸ் லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டைட்டன், டாடா பவர், டாரன் பவர், எம்என்டம் இவையெல்லாம் முக்கிய சில கம்பெனிகள். இதுபோல் நிறைய பல முக்கிய கம்பெனிகளும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூன்றாவதாக பார்க்க வேண்டியது எஃப்ஐஐ. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கடந்த 4 மாதத்தில் விற்றதை விட கூட விற்றுருக்காங்க. 72,676 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய சந்தைகளில் விற்றிருப்பது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ மேலும் இந்த பட்ஜெட்டினுடைய அவுட்கம் இருக்கு இல்லையா, இது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, இந்த வீட்டில் இந்த பெருங்காயம்னு சொல்லுவாங்க, அந்த டப்பாவில் அதை வச்சுட்டு அதை எடுத்தோன்னா அந்த டப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த பட்ஜெட்டினுடைய இந்த இம்பேக்ட் இந்த வரும் வாரத்தில் அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் இம்பேக்ட் ஒரு 3 நாடுகளுக்கு போட்டிருக்காங்கல்ல, அதனால் வரக்கூடிய நாட்களில் ஆயில் விழுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் டெக்னிக்கலாக சந்தைகளை பார்த்தோன்னு வச்சுங்களேன், நேற்று தினம் முடிவடைந்து வைத்து பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஆன் நிஃப்டி பார்த்தோன்னா கண்டினியூஸ் டு பி ஆன் த பாசிட்டிவ் வே அப்படின்னு சொல்லலாம். மேலும் ப்ரெசன்ட் மார்க்கெட் ஆக்ஷன் பார்க்கும் பொழுது இது ஒரு அப்சைடு மொமெண்டம், ஒரு சிக்னலை தான் சந்தைகளில் கொடுக்குதுன்னு சொல்லலாம். பட் ஓவரால் மார்க்கெட் பையர்ஸை பார்த்தோன்னா ஒரு காஷியஸ் அப்ரோச் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நான் இந்த மேலே சொன்ன நாளிலும் ஒரு நல்ல டிக் மார்க் வந்ததுன்னா மார்க்கெட் பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ குரூஷியல் சப்போர்ட் பார்த்தோன்னா 23,300ஆக நிஃப்டிக்கு மாறியுள்ளது. அதுபோல் 23,500லிருந்து அந்த நேற்றைய தினம் வந்ததில் அந்த 23,600 அந்த அது தாண்டினதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு 200 புள்ளிகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும்.
அதாவது 23,800 23,300 அப்படிங்கிறதுல எந்த பக்கம் டைரக்ஷன் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும். அதுபோல் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னாக்க ஒரு க்ரீன் சேனல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டெய்லி ஸ்டார்ட்டில். மீனிங் இட் இஸ் அ ஸ்ட்ரெங்தனிங் த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுமாரி 21 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதுனால ப்ரீவியஸ் பிரேக் டவுன் பாயிண்ட் சிக்னல் பாயிண்ட் வந்து 49,650 அதுக்கு மேலே போச்சுனாக்க பேங்க் நிஃப்டி மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பரும்பாரம் ஒரு ஆக்டிவ் வித் லாட் ஆஃப் வாலட்டிலிட்டி டேஹாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.